அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் நானும் பிரபஞ்சம் என்ற நினைப்பின் கீழே சுவாமி விவேகானந்தருடைய ஞான யோக சொற்பொழிவுகளில் ஒன்றான ஆன்ம அனுபூதி என்ற ஒரு கருத்தியலை நான் படிக்கும்போது அந்த கருத்தியலில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், எல்லா வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் எங்கிருந்து தோன்றியது என்று, அந்த தோன்றக்கூடிய மையம் எது என்றால் சுவாமி விவேகானந்தருடைய விளக்கம் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. அந்த மையத்தில் இருந்து கொண்டுதான் நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இதைத்தான் நமது ரிஷிகளும் ஞானிகளும் மிகவும் ஆழமாக இதை ஆராய்ந்து கடைசியில் மனித ஆன்மாவின் மையம்தான் பிரபஞ்சத்தின் மையம் என்று கண்டறிந்திருக்கின்றனர். எல்லா நிலைகளையும் மனித ஆன்மா என்ற ஒரு மையத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் பொது இடம். அங்கே நின்று கொண்டுதான் பொதுவான தீர்வை நாம் காண முடியும் என்று அந்த நிகழ்விலே கருத்தியிலே சொல்லியிருக்கிறார். இப்போ உலகத்திலே நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் எதிலிருந்து வாழ்கிறோம் என்பதே நமக்கு தெரியாமல், எது நித்திய அனித்திய வஸ்து விவேகமாக, அதாவது விவேக சூடாமணியில் வருவது போன்று இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவையெல்லாம் நிரந்தரம் ஆக இருக்கிறது, எது நிரந்தரமற்று இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குள்ளே நாம் முடித்து விடுகிறோம். வள்ளுவன் சொல்வது போல, பொருளல்லவற்றை பொருளென்று கருதும் மருளானா மானா பிறப்பு என்று கூறுகிறாரே, அது மாதிரி எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் உண்மை என்பதை நாம் புரியாமலேயே, நிரந்தரமானவை என்பது இல்லாமலேயே நாம் இந்த பூமியை விட்டு சென்று விடுகிறோம். வள்ளுவன் சொல்லுவார், உலகத்தில் இருக்க உடைமைகளெல்லாம் உடைமைகள் அல்ல, உங்களுடைய ஊக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, அது மட்டும்தான் நிரந்தரம். இது சொல்லுவது இந்த பூமியில் நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பொருள், ஒரு கான்செப்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லேயும் நாம் ஊக்கம் என்பது தன்னம்பிக்கையாக வச்சுக்கோங்க, அல்லது முயற்சியாக வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய தொடர் முயற்சியினுடைய ரகசியங்களாக வச்சுக்கோங்க. உள்ளே இருந்து தோண்டிக்கொண்டே இருக்கிறதே. உதாரணமாக இப்போ நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இது பேசுனதுனால இந்த உலகத்தில் நான் பெரிய காரியம் பண்ண முடியலை. ஆனால் பேச வேண்டும் என்று ஒன்று தூண்டாமல் இதெல்லாம் எதுக்கு பேசி வைக்கிறோம்னு நினைக்க விடலை வருங்க. அப்போ தான் அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே நான் உணர்வேன். நாம் எதுக்கு இதை பேசணும்? உதாரணமாக நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ இந்த புலன்களினால், பொறிகளினால், நமக்கு இருக்கக்கூடிய அறிவியலினால், உதாரணமாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து இறந்துட்டோம், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஒரு 2 நாள் தான் இறந்த பிறகு மேக்சிமம். நாம் எங்கே இப்படி போய்கிட்டே இருந்தோமே, இதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை என்று 100% தெரிந்தும், மரணம் என்பது நிரந்தரம் என்பது தெரிந்தும், சுவாமிஜி சொல்கிற மாதிரி மரணம் என்பது தெரிந்தும் நாம் மறுபடியும் செயல்பட்டுக்கிட்டே என்னமோ பிடிக்க போகிறோம்னு அலைகிறமே. அந்த மாயை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதோடு, அந்த செயல்படுவதற்குரிய தூண்டல் இருக்கிறது அல்லவா, உள்ளுணர்வு தூண்டல் அல்லது உணர்வு,
அதை பார்க்கும்போது தான், அதற்கு உணரும்போது தான் எனக்கு அடிக்கடி நினைவு வரும். இதுதான் இந்த பிறப்புக்கு நாம் இருக்கிறதுக்கு, நாம் வாழ்கிறதுக்கு உண்டு. இவ்வளவு காலம் நம்ம சாப்பிட்ருக்கோம், அதுவும் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழ போகிறோம், இறக்க போகிறோம், அதுவும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இப்போ மறுபடியும் பேசணும் அப்படின்னு தூண்டப்படலை. இல்லை, அதைத்தான் நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீர்வுகளுக்கு உனக்கு ஒரே ஒரு இடம் ஆன்மா அனுபூதி என்ற இதில் நீ ஆன்மாவின் மையமாக வைத்து பார்க்கிறாயா, பேசுகிறாயா, சிந்திக்கிறாயா, எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு அணுவணுவான இயக்கமும் எதிலிருந்து நடக்கிறது, ரொம்ப ரொம்ப நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் உடம்புக்குள்ளே உறுப்புக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, உடம்புக்குள்ளே திசுக்கள் இருக்குன்றீங்க, உடம்புக்குள்ளே அணுக்கள் இருக்குன்றீங்க, உடம்புக்குள்ளே செல்கள் இருக்குன்றீங்க. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உள்ளே போனீங்கன்னா அங்கே பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அதில் ஒரு திரவம் இருக்குது, அதில் ஒரு இயக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. இவ்வளவும் கலந்த ஒன்று அந்த செல், ஒரு செல். இவ்வளவு இயக்கத்துக்கும் வெறும் இயக்கமாக அப்படியே இருக்குமா? அப்போ உயிரற்ற பிணத்துக்கு அந்த இருக்குமா? அது அந்த உயிரோடு இருக்கிற உயிர் சக்தி என்ற ஒன்று உள்ளே இருக்கிறதே, அந்த உயிர் சக்தி என்ற ஒன்று உள்ளே இருக்கிறதே என்று உணரும் நிலை எங்கே இருந்துன்னா, இதெல்லாம் கடந்து, மனம் கடந்து, அறிவு கடந்து, உடல் கடந்து, வகுத்தறிவு கடந்து, நுண்ணறிவு கடந்து, ஆற்றல்களுடைய செயல்கள் கடந்து, காலம் கடந்து, இடம் கடந்து, பொருள் கடந்து, காரணம் கடந்து, காரியம் கடந்து, ஸ்பேஸ் எல்லாம் கடந்து ஒன்று சிந்திக்க ஒன்று இருக்கே, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதை அப்படியெல்லாம் கடந்து சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த சிந்திச்சா தான், அதுதான் அந்த சிந்திக்க தூண்டுற ஒரு உணர்வு, அதுதான் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற உணர்வு இருக்குது. அதுதான் நான் இந்த நிலவில் புரிஞ்சது, ஆத்மாவின் பிரகாசம், அந்த சோல் என்பது உணர முடிகிறது. அப்போ அதிலிருந்தே ஒவ்வொரு நொடியும் இயங்கினா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்க்க முடியுது. நம்முடைய ரிஷிகள் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, வள்ளுவன் எழுதிட்டு போயிருக்கார்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் நச்சு நச்சு நச்சுன்னு சொல்கிறார்ல. தான் சொல்கிறேன், உடைமை ஊக்கமுடைமை தான். எல்லா உடைமையும் ஒரு உடைமையும் கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் ஒரே தான். கேட்கறது தான் உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வம். பாருங்கள், ஒரு செயல் பண்ணணும்னா தன் வலிமை, பிறர் வலிமை, தன் மாற்றான் வலிமை, தன் துணை வலிமை தூக்கி செயல், அதுதான் உடைய செயல். இப்போ இது பூரா எங்கேருந்து அவருக்குள்ளேருந்து வெளிவந்திருக்கணுன்றது தான் என்னுடைய ஆராய்ச்சி. என்னுடைய ஆராய்ச்சினா என்னுடைய அப்போ இது இப்படி வாழ்ந்தது தான் இந்த பூமியில் வாழ முடியும் என்ற ஒன்று இருந்திருக்கே, நாம் தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்னும்போது சுவாமிஜி இதை படிக்கும்போது, சுவாமிஜிகிட்ட இதெல்லாம் கொட்டி இருக்குது. இதை எல்லாருமே இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னே எனக்கு இன்னும் தெரிய முடியலை. இதை எடுத்துக்கொண்டு போய் அதே மடத்தில் இருக்கவங்க இதை படித்து இதை உணர்ந்து இதை இப்படியே செயல்படுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் செயல்படுவாங்க மேபி. ஆனால் ஒவ்வொரு அனுபவமும், நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நிறையா நூல்கள் படிக்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம், ஒரிஜினல் நூல்களையே கொண்டு வர சொல்லியெல்லாம் படிக்கிறோம். பிரம்மானந்த யுக்தின்றது ஒரு ஒரிஜினல் நூல், விவேக சூடாமணின்றது ஒரிஜினல் நூல், வேதாந்தங்கள் ஒரிஜினல், திருக்குறள் ஒரிஜினல். எந்த ஒன்று நீங்கள் அதாவது அது எழுத்து. உங்களுக்கு ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா, சிலை என்பது 1000 சிலைகள் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், உயிரோடு இருக்கிற சிலைன்றவங்கள. அது மாதிரி உலகத்திலே அதிக 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 ரகசியமானது
பேச்சும் எழுத்தும் தான். அந்த பேச்சை கேட்டாலே, திரும்பி கேட்டாலே, இப்போ காந்திஜியுடைய ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம்னு வச்சுங்க, அவர் எங்கேயோ பேசியது. அந்த பேச்சிலே எந்த பேச்சு உங்களை வந்து அப்படியே மறக்கடிக்கிறதோ அதுதான் ஆத்மாவிலிருந்து வந்தது. இசை கேட்குறோம், எல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறேன், அப்படியே ஃப்ளோ ஆகும்போது இசை கேட்குறோம். அந்த இசையிலே வரக்கூடிய ஒரு மொத்தம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பல்லவி எழுதுகிறோம், சரணம் எழுதுகிறோம், அப்புறம் மறுபடியும் எழுதுகிறோம், மறுபடியும் இன்ட்ரூட் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு இடம் வந்து அப்படியே மயக்கும். அந்த மயக்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், அந்த புள்ளி மயக்கும் அந்த இசையின் அந்த நாதம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா அந்த இடம்தான் ஆன்மாவிலிருந்து வந்தது. ஏன்னா ஆன்மாவிலிருந்து வந்ததுன்னா அதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோமே. அறிவு கிடையாது, அறிவியல் கிடையாது, மனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை பகுத்து வகுத்து எதுவுமே கிடையாது, காலம் கிடையாது. அந்த ஸ்பார்க்கில் இருந்தால், அந்த ஸ்பார்க்கு தெரிகிறதுக்கு நாம் உணர்றது என்னென்னா, எப்படி அந்த ஸ்பார்க்கிலிருந்து இயங்க முடியும், ஆன்மாவிலிருந்து தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கு காண முடியும்னா இந்த உலகத்தில் அதைத்தான் என்னை தூண்டுது, அந்த பிரபஞ்சத்திலேருந்து. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ரிசீவ் பண்ணும், ஒன்று மட்டும் ரிசீவ் பண்ணும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நீ ஒன்று மட்டும் ரிசீவ் பண்ணும், நீ எதுவும் இல்லாமல் ரிசீவ் பண்ணும். உன்னுடைய அறிவை வைத்து ரிசீவ் பண்ணாத, உன்னுடைய ஆற்றலை வைத்து ரிசீவ் பண்ணாத, உன்னுடைய கம்பேரிசனை வைத்து ரிசீவ் பண்ணாத. தட்ஸ் நோன் அஸ் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். அந்த ரிசீவிங்கில் வந்து நீ இன்வால்வ் ஆகிக்கிட்டே இரு, அதை தவிர செய்யாத. அங்கே தான் இந்த இயற்கை கொடுத்துட்ட மூளைக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்கள் எல்லாமே ஆண்டனாவாக கன்வெர்ட் ஆகும். எல்லாமே சொல்ல அந்த அதுக்குரிய காதில் வாங்கக்கூடியது ஃப்ரண்டல் லோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியூரான்லேருந்து பல நியூரான்களின் கூட்டமைப்பிலிருந்து, அதுக்கு பெயர் வச்சுக்கோங்க, நியூ கார்டெக்ஸு, ஹிப்போதாலமஸ், அதெல்லாம் பேரெல்லாம் வச்சுக்கோங்க. ஒன்றிலிருந்து ஒன்று அப்படி அந்த காம்பினேஷன் ரசாயன மாற்றம் நடந்து ஃபயர் ஆகும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே ஆண்டனாவாக மாறும் என்று இன்றைக்கு எபிஜெனடிக்ஸ் சொல்லிவிடுகிறது. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இருக்க முடியுமா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிரு, ஒவ்வொரு நாள் அல்ல, முதல்ல ஒவ்வொரு நாளில் தொடங்கு, அப்புறம் ஒவ்வொரு நிமிடத்தில் தொடங்கு, ஒவ்வொரு நொடியில் தொடங்கு. இங்கே தான் இவங்க பொறுமை, எருமை எல்லாமே சொல்கிறாங்க, அருமை எல்லாமே. அப்போ அந்த அப்சர்வேஷன் என்னையை பொறுத்தவரை என்ன சொன்னால், நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு இயற்கை கொடுத்துட்ட இந்த எண்ணம் தான் எல்லாத்தையும் சிதைக்குது. அப்போ எண்ணத்துக்குள்ளே இருந்து அறிவுக்குள்ளே இருந்தாலும், எல்லா பகுத்தறிவு எல்லாத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ், இதெல்லாம் இல்லை என்ற ஒன்றை நாம் எப்பொழுது கலட்டி விட்டு, அங்கே தான் எல்லாமே ஒன்றுமில்லை, எல்லாமே மாயை என்ற உணர்வை எண்ணத்தால் ஏற்றிக்கொண்டு நாம் வந்து ஆன்மாவிலே இருந்து பார்க்கணும். அந்த ஆன்மாவிலே இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நோ தாட், நிர்விகல்ப சமாதி, எண்ணமற்ற நிலை, செயல் நிலையில் விழிப்புறு நிலையில் எண்ணங்களற்ற நிலை எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே இருந்து செயல்படுவதற்குத்தான் இப்போ பயிற்சி பண்ணிக்கிட்டே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே. அதுதான் எனக்கு தெரியுது எல்லாம் இந்த போனவுடனே தெரிஞ்சிருது. ஓஷோ சொல்லும் மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து நடிக்கிறதில்ல. சரி என்ன செய்கிறது, பாவம் துடிக்கிறாங்க, நம்ம துடிச்சிருக்கோம்ல, நமக்கு இது தெரியாதது வரை நாமளும் என்ன காலத்தை பற்றி சிந்திப்போம், 10 நிமிஷம் ஓய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம், வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க, நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம். அப்புறம் நமக்கு வந்து ஈகோ வந்துடும், எல்லாம் வந்துடும். ஒரு மனிதன் வந்து அந்த அப்சர்வேஷன் உள்ளே நுழைஞ்சு, அந்த அப்சர்வேஷனுக்குள்ளேருந்து உள்ளே வரக்கூடிய எல்லா பேச்சாக, எழுத்தாக, பார்த்தலாக, கேட்டலாக, கற்றலாக, பேசு கலந்தாய்வாக கேட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் விட்ட பிறகு
ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடச்சி அந்த ஸ்பார்க்கை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பார்க்கிலிருந்தே கண்டினியூ பண்ணி அது மறுபடியும் லீட் பண்ண எதுக்குள்ளே போகுதோ அதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா தான் ஆன்மாவில் நாம் இருக்கிறோமா, அறிவில் நாம் இருக்கிறோமா, அகந்தையில் நாம் இருக்கிறோமா என்பதையே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அறிவிலோ ஆன்மாவில் நம்மளுடைய பகுத்தறிவிலோ நுண்ணறிவிலோ எல்லாமே நடக்கும் உலகியல்ல. ஆனால் அவைகள் நிரந்தரவில்லை. ஆனால் அதே தான் அப்படியே கழட்டி போட்டு இங்கே நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்வாங்கிய பிறகு அதுக்குள்ளே கொடுத்த பிறகு மூளைக்குள்ளே கொடுத்த பிறகு மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்குள்ளே கொடுத்த பிறகு அதனுடைய நியூரானிக்கல் நெட்வொர்க்குள்ளே கொடுத்த பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுக்குள்ளே கொடுத்த பிறகு அது அலசி வெளியே அதில் ஸ்பார்க்காக வரும் இல்லையா, அதுதான் உண்மை. அந்த உண்மையில் வாழ முடியுமா என்றால் அப்படியெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு கூடிய பெரிய உலகம் அது ஓகே. ஆனால் வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதுதான் இப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்கு, வெயிட் பண்ணு, காத்துரு. ஒரு குழந்தை எப்படி கருவில் இருக்கும்போது 9 மாதம் சொல்கிறார் வெளியே வர்றதுக்கு, ஒரு விதையிலிருந்து செடியாகி மரமாகி ஆலமரம் வர்றதுக்கு சொல்கிறார், எல்லாமே சொல்கிறார். குழந்தை பிறந்ததுலேருந்து சிறுமி இளையோர் அப்புறம் முதுமையெல்லாம் வெயிட் பண்ணுற சாகிறது வரைக்கும். ஆனால் உன்னுடைய எண்ணங்களிலும் அறிவுகளிலும் நீ செயல்படுகிற அத்தனையையும் உள்ளே வாங்கி அதுக்கு தேவைப்படுகிற ஐம்பொறிகளின் புலன்களின் மூலம் வெயிட் பண்ணி நீ அந்த வெயிட்டிங்கிறது இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். அந்த பிரபஞ்ச இயக்கத்தை நம்ம அப்படி அனுபவிக்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் செயல்படுத்த அங்கே தான் கர்மயோகம் சுவாமிஜி சொல்கிறது வர்றதாக தெரியுது. சுவாமிஜி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திருப்திப்படுத்தலை யாருமே. அப்படியே அவர் உலகியலுக்குள்ளே வந்தார். ஞான யோகத்தை தொட்டு போயிடுவாங்க. இப்போ ஞானிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஞான யோகத்தை தொட்டு போயிடுவாங்க. வள்ளுவன் அந்த ஞான யோகத்துக்குள்ளே மட்டும் இருக்க மாட்டார். கடவுள் வாழ்த்து முடிச்சாச்சா, மெய்யுணர்வு முடிச்சாச்சா, அதுக்கு பூரா அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் அலசி அடிச்சிட்டார். அது ஒன்று எடுத்தால் போதும் நமக்கு. அப்போ இதெல்லாம் கலந்து இவ்வளவு நாள் படிக்கிறதுக்கு, இப்போ நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னடான்னா, அப்போ தான் நான் பிரபஞ்சத்தை நினைக்கிறேன். அப்பா, உன்னை அனுப்பி வைக்கப்பட்டது விளையாட்டுக்கு இல்லை, அங்கே தான் இறைமை ஆத்மா பரமாத்மா என்ற ஒன்று நம்மை நடத்தி செல்கிறது. அந்த மையத்தில் இருப்பது தான் இறுதி உண்மை என்பது சுவாமி சொல்ல வந்ததை நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த உணர்தலையே வாழ்க்கையாக கொண்டு போயிடலாம். அதுக்கு இடையில் இன்பம் துன்பம் அது இது பசி வலி பயம் எல்லாம் இருக்குது. அறியாமை தெரியாமை புரியாமை எல்லாம் வருது. பொய்மை மாயை கற்பனை மூட நம்பிக்கை எல்லாம் விளையாடும். இந்த ஒருத்தர் போய் பேச போகிறேன், 3 நிமிஷத்தில் அவர் நேற்று ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் காமிக்கலாம்ன்ற அதுக்குள்ளே அவர் ஓடுறாரு. அந்த ஓடுதலை விடுறேன், அப்புறம் மறுபடியும் வர்றாரு. இப்படி ஒவ்வொன்றும் அறியாமையிலையும் புரியாமையிலையும் மாயையிலையும் கற்பனையிலையும் தெரிந்த அறிவுலையும் தமக்கு தெரியாத அறிவுலையும் மூட நம்பிக்கையிலையும் வாழக்கூடியது தான் 90.9999999 கடைசியில் அந்த ஃப்ராக்ஷன் ஏதோ ஒரு துளி இருக்குல்ல, அதுதான் உண்மை. அவங்க தான் நம்மளுடைய ஞானிகளும் ரசிகரும். அந்த ஞானிகளும் ரசிகளையும் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காச்சும் நமக்கு ஒரு சிந்திக்கேன்னு சொன்னால் அதில் பயணம் பண்ணவாச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை, இந்த பூமியில் இருக்கும் வரை இதில் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னா, அது ஒன்று தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் சொல்கிறாங்கல்ல அமைதிப்படுத்துகின்ற ஆனந்த பூர்த்தியே.
அந்த ஆன்மாவில் ஒவ்வொரு நொடியில் இருப்பது. நான் இருக்க முடியாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஏதோ கிடைத்திருக்கிறது. ஆக இதை வைத்துக்கொண்டு இயங்குவோம். இந்த மனிதர்களுக்கோடு இயங்குவோம். மனிதர்களுக்காகன்னு நான் சொல்ல, மனிதர்களோடு இயங்குவோம். எந்த நொடியிலும் நாம் ஆனால் இது 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 இந்த இடத்துக்குள்ளே வருவதற்கு பெரிய அப்படிலாம் சொல்ல வேணாம். இன்னும் நம்ம ஒரு புள்ளி கூட அடையலையே என்ற முதல்ல கதவு லேசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ட்ரி கிடச்சிருச்சு பிரபஞ்சம். அதை நம்ம கையில் வச்சுக்கிட்டே இயங்குவோம் என்று இன்றைக்கு முடிவெடுத்துட்டேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திக்கிறேன்.